ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னாக்கா, காவேரிப்பட்டினம் மண்பாண்டம் செய்யும் தெருவில் கொசமேடு என்கின்ற இடத்துல அமைந்திருக்கும் சிறு மாரியம்மன் திருக்கோயிலில் இன்றைக்கி கூழ் ஊற்றுறாங்க. மண்பாண்டவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி சேர்ந்து பக்தர்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கூழ் ஊற்றிட்டு போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ அந்த அம்மன் ரொம்ப 500 வருஷத்துக்கு முன்னால் இருக்குது தான் இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா இந்த வீடியோ கடைசியில் கொஞ்சம் சொல்லுவார் இந்த கோயிலை பற்றி. அதை நல்லா கடைசி வரைக்கும் பார்த்து அதை கேளுங்க. அம்மனுடைய அருளை பெறுங்கள். அம்மன் நல்லா அழகாக சிங்காரிச்சிருக்கிறாங்க. கூழெல்லாம் பக்தர்களாக எடுத்து வந்து ஊற்றிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து பார்த்து சாமியினுடைய அருளை பெறுங்கள். மக்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏமா எல்லாம் கும்பிட்டாச்சா? அதனாலதான் நிக்கிறாங்க.
ஏய் யசோதா இங்க வா ஓரமா வந்த நேரா அமைதியா இரு அமைதியா இருடா ஈடா எனக்கு கேரவங்க நான் பொங்கல் முட்டை எங்க உள்ளுக்குதா பாரு உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி ஜூமிங் கட்டாத நிதிஷ் அது வெளியே சொல்றோம் நான் அப்படியே உள்ள ஜூமிங் வீடியோ போனோம் இதுலயும் ஜூமிங் வீடியோ போனோம் ஜூமிங் வீடியோ அது மாதிரி அப்படியே ஆட்டுற மாதிரி சார் ஆட்டுற ஒரு ரெண்டு ஆட்டுற அப்படியே எடுத்து ஊத்துற அப்படியே எடுத்து ஊத்துற அப்படியே எடுத்து டம்ளர்ல ஊத்துனாக்கா தட்டுக்குத பாரு கையில தட்டிட்டு அது மேல வந்துச்சு தட்டலாம் கேசட் மேல ஜூமிங்ல இன்னும் ஏய் சார் நீங்க போறீங்க லைட்டா பாரு லைட்டா ஸ்ட்ரைட்டா நாங்க அப்படியே ஊத்துறது ஒரு வீடியோ ஒண்ணு அப்படியே ஊத்துறது ஒரு வீடியோ மாரியம்மா மியூசிக் வந்து லைட்டா சாங் லைட்டா யூடியூப்ல कुछ தலைவா ஆச்சு ஆச்சு எங்க போனா நாங்க செல்ஃப்ல லைட்டா பேலா இல்லே பண்ணடா ஆமா செல்லை ஹலோ மை அது அப்படியே அமுச்சு விட்டுறா அப்படியே போறதுடா மை அதான் தரவா மிட்வே லைஃப் ஸ்டைல் மை அது தரவா எடுத்துட்டேன் அப்படியே பேசுங்க பேசுறதுலாம் நான் அப்புறமா வீட்டில் போய் பேசிக்குவேன் இந்த சாமி பேர் என்ன ஸ்ரீ மாரியம்மன் ஹலோ மக்களே ஸ்ரீ மாரியம்மன் தண்டுமாரியம்மன் தான் தண்டுமாரியம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிங்காரிச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி கூழ் ஊற்றுனாங்க மண்பாண்டம் செய்யும் சமூகத்தினர் எல்லாரும் சேர்ந்து பக்தர்கள்லாம் வந்து கூழ் ஊற்றி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த திருவிழாவை எல்லாம் கூழ் ஊற்றுனாங்க பானகம் போட்டாங்க கேசரி இனிப்புகள் வழங்கி எல்லா பக்தர்களும் வந்து ரொம்ப அம்மானுடைய அருளை பெற்று எல்லாம் போயிருக்காங்க. மக்களே முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார் மாரியம்மன் கோயில் திருவிழா ஜி விடேசன் குலாதாத்திரம் மங்களமான श्री शिवाम्यमन मारियம்மன் தண்டு மஹாதேவ திருவண்ணாமலை மாயி மகமாரி திரிசூலி பைரவி அம்பா சாந்திகை சர்வனி மங்கனி மகிழே பூங்கானத்தவளி மாரி வண்ணவளி அம்பா சர்வனி அம்பாய் மயை மயமாரி வாங்கின ஒன்னவளி திருமங்கனி சீராடி பூராய் பூலாயே என்று மஞ்சேராடி அம்மாடி மங்கை நீ வாங்க ஆ பாரா அவருக்கு தெரியுமா? பூஜை போடுங்க வந்து உங்களுக்கு 5 மணிக்கு எனக்கு 1 மணிக்கு சொல்லிட்டாங்க. போட்டு
வெளியே மாட்டேன் ஆதே என்னடா அந்த பசங்களாம் கூப்பிடு பசங்களாம் வீடியோ தானே எடுத்துருக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கிறேன் நீ தாங்க சாமியோட நல்லா நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க இது கணபதி மதர் பொண்ணு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உருவாக்கப்பட்ட கோயில் இந்த சாமி பேரு மகாசக்தி மாரியம்மன். மகாசக்தி மாரியம்மன் தண்டு மாரியம்மன்றாங்க அது இல்லை, அது வந்து வேற. ஆஹா. இது வந்து மகாசக்தி மாரியம்மன். சரி 500 வருஷத்துக்கு முன்னால் பழமையானது இது வந்து உங்கள் சமூகத்துக்காக மட்டும் செய்யறீங்களா சமூகத்துக்கு உண்டாம அவங்க மட்டும் இது வந்து பூஜை புஷ்பம் செய்வோம். மண்பாண்டம் செய்கிறவங்க செய்றவங்க அப்புறம் சண்முக சக்தி தேர்லேருந்து செட்டியாருங்கெல்லாம் வந்து வாணி செட்டியாருங்க வராங்க. செட்டியாருங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்க பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி இந்த சித்திரை மாதம் மட்டும் இந்த சித்திரையில் வந்து வருஷத்துக்கு ஆடி மாதம்லாம் எதுவும் செய்கிறது இல்லைங்க, சித்திரையில் ரொம்ப விசேஷம். இந்த கூழ் ஊற்றுறதுலாம் சரி அவ்வளோ இந்த ஒரு விசேஷம் தான் இங்கே செய்யுதுங்க பொங்கல் மாசம் சேமியா இருக்கும். தை பொங்கல் அதெல்லாம் தை மாதம் பொங்கல் தீபாவளி அமாவாசைக்கு பூஜை செய்வோம். அமாவாசை பூஜை பண்ணுறீங்க ரொம்ப நன்றிங்க வெள்ளிக்கிழமை சரி அமாவாசை சரிங்களா பேசுங்க அப்படியா கோயில் கேட்க மாட்டாங்க பேசுனா சாமி பத்தியா ஓரமாக நின்று பாட்டு பாடுற மாதிரி பாட்டு பாடாத ஏமாத்திட்டு திரு அபிராமி அதெல்லாம் இவங்க வராது நான் பேசிக்கிறேன் தலைவா ஆச்சு ஆச்சு